kids, welcome to Asisa Kids YouTube channel. நாம இப்போ என்ன பார்க்க போறோம்னா புத்திசாலியான நரி மற்றும் ஏமாளியான ஆடு பற்றிய ஒரு ஸ்மால் ஸ்டோரி பார்க்க போறோம். வாங்க குட்டீஸ், வீடியோக்குள்ள போகலாம். அது ஒரு கோடைக்காலம். அங்கு ஒரு நரி மிகவும் தாகமாக ஒரு கிணற்றின் அருகே வந்து நின்றது. துரதிருஷ்டவசமாக அது கிணற்றுக்குள் வழுக்கி விழுந்துவிட்டது. நீரில் மூழ்காமல் இருந்தாலும் அது எவ்வாறு வெளியேறுவது என்று தெரியாமல் யோசித்து கொண்டிருந்தது. சற்று நேரத்தில் ஒரு ஆடு அந்த கிணற்றின் அருகே வந்தது. நரியை கிணற்றுக்குள் பார்த்ததும், அங்கு நீர் அதிகமாக இருக்கிறதா? நான் மிகவும் தாகமாக இருக்கிறேன் என்று கேட்டது. நரி ஒருவேளை இதை தன்னை காப்பாற்றும் வழியாகவும் இருக்கலாம் என்று நினைத்து தந்திரமாக, ஆமாம், இந்த நீர் மிகவும் இனிமையாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது. நீயும் உள்ளே இறங்கி வா, இந்த தண்ணீரை குடிக்கலாம் என்றது. முட்டாள்தனமாக ஆடு நரியின் வார்த்தைகளில் மயங்கி கிணற்றுக்குள் குதித்தது. ஆடு தண்ணீர் குடித்தவுடன் நரி அதற்கு, நீங்கள் இப்போது இங்கே இருங்கள், நான் முதலில் வெளியேறி பிறகு உனக்கு உதவி செய்கிறேன் என்று கூறிவிட்டு வெளியேறியது. நரி ஆட்டின் முதுகில் ஏறி அதன் கொம்புகளை பற்றி கொண்டு வெளியேறிவிட்டது. வெளியே வந்தவுடன் அது கோமாளித்தனமாக சிரித்து கொண்டு, நீங்கள் முன்பே யோசித்திருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு ஓடிவிட்டது. அப்போதுதான் நாட்டிற்கு புரிந்தது. நரியின் பேச்சை கேட்டு நான் உள்ளே விழுந்து விட்டேன் என்று யோசித்தது. முட்டாள்தனமாக மற்றவர்களின் வார்த்தைகளை நம்பினால் அதற்காக நாம் தண்டிக்கப்படுவோம் என்று ஆட்டிற்கு அப்போதுதான் புரிந்தது. இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? எந்த முடிவையும் எடுக்கும் முன்பாக அதன் விளைவுகளை நன்கு யோசித்து செயல்பட வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.